ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு கேரமல் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். இந்த பேனில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்ம சுகர் கேரமலைஸ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல சூடாக சூடாக நம்ம சேர்த்த சுகரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக கேரமலைஸ் ஆகிருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம புடிங் செய்ய போகிற மோல்டில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பிளேட்டில் நான் 12 மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம புடிங் பண்ண போகிறோம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த புடிங்க்கு இந்த பிஸ்கெட் மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது. க்ரீம் இல்லாத எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா சாக்லேட் பிஸ்கெட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் அதில் க்ரீம் இருக்கக்கூடாது. இப்போது இதை நம்ம நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த கடாயில் நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் 1/2 லிட்டர் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த பாலை நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இதோட நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு வரணும். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிக்கலாம். இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கஸ்டர்ட் பவுடர் எங்கே கிடைக்கும், என்ன பிராண்ட் வாங்கணும் அப்படின்னு. இந்த கஸ்டர்ட் பவுடர் பெரும்பாலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். என்ன பிராண்ட் கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பால் நல்லா திக்காகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட் பவுடரை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இது இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சுருந்த அதே மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிடுங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா இதை நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணி எதுவும் உள்ளக்க போகாமல் இருக்கும். இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் அடியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கவுத்தி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட பவுலை இது உள்ளே வச்சிடலாம். இது மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். இப்போது இதை மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 30 நிமிஷத்தில் நம்ம புட்டிங் சூப்பராக வெந்துடும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுருந்த பவுலை வெளியில் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக ஒரு துணி வச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்.
இந்த ஃபாயிலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு பார்க்கலாம். கத்தி வந்து ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணணுமோ அப்போ வெளியில் எடுத்து டீமோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். ஒரு பிளேட்டை அது மேலே போட்டுட்டு திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக நம்மளோட கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சூப்பரான கேரமல் புடிங் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.